பஞ்சாபில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாபில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கபடி போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மதர் தெரசா பல்கலைக்கழகத்திற்கும் பீகாரின் தர்பங்கா பல்கலைக்கழகத்திற்கும் இடையிலான கபடி போட்டியின் போது இந்த பிரச்சினை ஏற்பட்டதாக தெரியவந்திருக்கிறது. பஞ்சாபில் பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான கபடி போட்டியின் போது தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தற்பொழுது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தற்பொழுது புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம் பாண்டியராஜன். 2024-25 ஆண்டிற்கான பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான பெண்கள் கபடி போட்டிகள் பஞ்சாபில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இருந்து 4 பல்கலைக்கழகத்தில் இருந்து பஞ்சாபில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான போட்டிகளை கலந்து கொள்வதற்காக வீராங்கனைகள் சென்றிருக்கிறார்கள். அதில் பாரதியார் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், அன்னை தெரசா பல்கலைக்கழகம் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் ஆகிய 4 பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கபடி வீராங்கனைகள் பஞ்சாபிற்கு சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் இன்று காலை 10 மணிக்கு போட்டி தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டு 10:30 மணிக்கு போட்டி தொடங்கி இருக்கிறது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்தில் தர்பங்கா பல்கலைக்கழக அணியினருக்கும் மதர் தெரசா பல்கலைக்கழக அணியினருக்கும் குவார்டர் ஃபைனல் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது எதிரணியினர் தமிழக அந்த மதர் தெரசா பல்கலைக்கழக வீராங்கனை மீது ஃபவுல் அட்டாக் செய்திருக்கிறார்கள். இது குறித்து அந்த தாக்கப்பட்ட வீராங்கனை ரெஃப்ரியிடம், நடுவராக இருக்கக்கூடியவரிடம் அவருடைய அந்த புகாரை தெரிவித்திருக்கிறார். அது வாக்குவாதமாக மாறிய நிலையில் அந்த நடுவர் அவரை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. அதாவது கபடி வீராங்கனையை போட்டியின் நடுவர் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தர்பங்கா அணி வீராங்கனைகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நடுவர்கள் அவர்களுக்கும் தமிழகத்திலிருந்து சென்று கூடியிருக்கக்கூடிய அந்த கபடி வீராங்கனைகளுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய நாற்காலிகளை ஒருவர் மீது ஒருவர் மாற்றி வீசிக்கொண்டும் இருப்பதாகவும் அந்த தகவலும் இப்போது கிடைத்திருக்கிறது. மேலும் தமிழக கபடி வீராங்கனை ஒருவர் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தாக்கப்பட்டிருப்பதாகவும் இருக்கக்கூடிய அந்த வீடியோவும் தற்போது அங்கிருந்து வெளியாகியிருக்கிறது. அந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நடுவர் வீராங்கனை மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அங்கிருக்கக்கூடிய அந்த கபடி வீராங்கனைகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது பஞ்சாபிற்கு சென்றிருக்கக்கூடிய கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாகவும் அங்கிருக்கக்கூடிய கபடி அசோசியேஷனிடம் பேசி என்ன நடந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.